எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் பல கலப்படங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இந்த 25 உணவுகள் இதில் கூடவா இப்படிப்பட்ட கலப்படங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கு. நம்ம இந்த கலப்படங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல முறையில் உணவுகளை எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு பதிவு இது. முதல்ல இந்த கேசரி பருப்புங்க, ஏற்கனவே இந்த பருப்பு குறித்த வீடியோவை நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எப்படி இந்த மசூர் பருப்பையும் கேசரி பருப்பையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது? ஏன்னா மசூர் பருப்பு நல்ல பருப்பு, பயன்படுத்தக்கூடிய பருப்பு, கேசரி பருப்பு கெட்ட பருப்பு. இப்போ நீங்கள் இதை டைரெக்டாகவே அந்த பருப்புகளை ஒரு கிளாஸில் போட்டு லென்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கேசரி பருப்பு பொதுவாக ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குங்க. இப்போ பருப்புகள்னாவே வட்ட வடிவத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பருப்பு சதுர வடிவத்தில் இருக்கும். ஒரு பக்கம் மேடாகவும் இன்னொரு பக்கம் பள்ளமாகவும், அந்த ஸ்லாண்டிங்னு சொல்லுவோம், வலிக்கிட்ட போற மாதிரி ஒரு சரிவாகவும் இருக்கும், சதுர வடிவத்திலே இருக்கும். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது கேசரி பருப்பா இல்லையான்னு. அதாவது கேசரி பருப்பு கலக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, இப்போ சிறுதானியங்கள்ல ராகி கேழ்வரகு நல்லா பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குன்னு நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேங்க. பட் இந்த கேழ்வரகு ராகியில கூட கலர் நிறமிகள் ஏற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது அதிர்ச்சியா தான் இருக்கு. ஒரு பஞ்சு எடுத்து, தண்ணியில நனைக்கப்பட்ட ஒரு பஞ்சு எடுத்து அதை இந்த ராகியில வச்சு, ஒரு கப்புல வச்ச ராகியில வச்சு தேய்ச்சி பாருங்க. தேய்ச்சி பார்த்தீங்கனாலே அந்த பஞ்சோட நிறம் மாறக்கூடாது, கலர் மாறக்கூடாது. ஒருவேளை அதோட கலர் மாறுது அப்படின்னா கண்டிப்பா அதுல ரோடமின் பி அப்படிங்கிற புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய நிறமி கலந்திருக்கலாம். அப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட பிராண்டையும் அவாய்ட் பண்ணும், அந்த குறிப்பிட்ட கடையையும் தவிர்க்க பார்க்கணும். நம்ம அன்றாடம் கொஞ்சமா யூஸ் படுத்தக்கூடிய பெருங்காயத்துல கூட கலப்படம் இருக்குங்க. என்னன்னா பெருங்காயம் கொஞ்சம் காஸ்ட்லி, நம்ம அன்றாடம் கொஞ்சம் தான் பயன்படுத்துறோங்கிறதுனாலே கலப்படம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாம போயிடும். இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ல படத்துல காமிச்சிருக்க மாதிரி அதுல கொஞ்சோண்டு பெருங்காயத்தை எடுத்து அதை நம்ம எரிக்க செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி கற்பூரம் அந்த ஜுவாலை கற்பூரத்துல வருதோ அதே விதமான ஜுவாலையோட இந்த பெருங்காயம் எரியும். அந்த ஜுவாலையோட இந்த பெருங்காயம் எரியலைன்னா இது நீங்க யூஸ் பண்றது கலப்பட பெருங்காயம் அப்படின்னு அர்த்தம். அதை தவிர்க்க பாருங்க, நல்ல பெருங்காயம் வாங்கி பயன்படுத்துங்க. நாலாவதுங்க, இந்த ஸ்பைசஸ், அதில் இந்த கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா? கிராம்பு ரொம்ப பழசாக இருக்கிறத ஈஸியாக கொடுத்துருவாங்க கலந்து. கிராம்பு ஏகப்பட்ட உபயோகம் வாய்ந்த ஒரு அருமையான ஒரு ஸ்பைஸு. இருமல் இருக்கும்போதுலாம் இதை வாயில் அடக்கும்போது எந்த அளவுக்கு இருமல் சாதாரணமாக குறையுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கிராம்பு பழைய கிராம்பாக இருந்தால் அந்த எஃபெக்டே நம்மளுக்கு கிடைக்காது. பழைய கிராம்பா இப்போ நல்ல கிராம்பாங்கிறத அது தெரிஞ்சுக்க, அதை தண்ணியில் போட்டிங்கன்னா நல்ல கிராம்பாக இருந்தால் அது தண்ணியில் மூழ்கிடும். இதே பழைய கிராம்பாக இருந்தால் அது தண்ணியில் மிதக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மனம், பஞ்சன்ட் ஸ்மெல்லு, அந்த மனமே அதோட இயற்கையான மனம் அப்படிங்கிறது வராது கிராம்புல இருந்து. அதனால் அது பயன்படுத்துறது வேஸ்ட்டு, அவ்வளோதான். ஐந்தாவது, பட்டைங்க. பட்டையை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட்டையிலேருந்து டீ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டையில் இந்த சிலோன் பட்டை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பட்டை அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. அது ரொம்ப மெல்லிதாக இருக்குங்க. இதே நம்ம இன்னொரு வகையான பட்டை நிறைய இடத்துல மரப்பட்டைன்னு நான் என்னோட வீடியோவில் செஞ்சு காமிச்சது, அது ஒரிஜினலான சிலோன் பட்டை கிடையாது. இது கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும், லேயராக இருக்கும் இந்த பட்டையில். ஆனால் அந்த சிலோன் பட்டை அப்படிங்கிறது சுருளாக ஒவ்வொரு ஏடாக அதை பார்க்கவே முடியாது, ஏன்னா அதுவே மெல்லிதாக இருக்கும். அது மெலிதான விஷயத்தில் இன்னும் நிறைய ஏடுகள் இருக்காது. ஆனால் மரப்பட்டை கொஞ்சம் கெட்டியாக இருக்க பட்டையில் நிறைய ஏடுகளாக உங்களால் பிரிக்க முடியும். பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பட்டைக்கு அந்த அளவுக்கு மருத்துவ நன்மை கிடையாது. சுவை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈக்குவலாக வருமே தவிர மருத்துவ நன்மைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சிலோன் பட்டையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவ நன்மை இதில் கிடையாது. ஆறாவது, இப்போ சீரகமும் மிக அருமையான ஒரு விஷயம். ஆனால் இந்த சீரகம் இதில் கிராஸ் சீடுன்னு சொல்லக்கூடிய புல் விதைகள், இந்த கிராஸ் சீடு அதில் கலந்துடும் போது சீரகத்தை நீங்கள் ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து கைகளில் வச்சு கைகளை நல்லா தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையில் கருப்பு நிறம் தென்படுது அப்படின்னா உங்களுக்கு புல் விதைகள் அதில் கலந்துருக்கலாம். சீரகம் ஒரிஜினல் கிடையாது, சீரகத்தில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறம் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடியது நல்ல சீரகம்னு அர்த்தம். ஏழாவது, கடுகுங்க. இப்போ கடுகை எடுத்து, கடுகு நல்லா அது கொஞ்சம் லென்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் சொல்லக்கூடியது பல விஷயங்களுக்கு அந்த லென்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும். இப்போ கடுகு நீங்கள் ஸ்மூத்தாக நல்ல வளவளப்பான மேற்புறத்தை கொண்டு இருக்குங்க. ஒரு கருப்பு நிறம் இல்லை ப்ரௌன் நிறத்தில் இருக்கும், எல்லாமே நார்மல் தான். நிற வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது நல்ல வளவளப்பான மேற்புறத்தை கொண்டு இருக்கும். இதை எடுத்து நம்ம கடுகை உடைச்சு பார்த்தோம்னா உள்ளார மஞ்சள் நிறத்தில் தென்படும். ஆனால் இந்த கடுகு விதைகளில் ஆர்கிமோன் விதைகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகை கலப்படம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆர்கிமோன் நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது.
இந்த ஆர்கிமோனோட மேற்புறம் வந்து லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியும், அது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். இது வந்து வளவளப்பா ஸ்மூத்தா இருக்கும் கடுகு. ஆனா ஆர்கிமோனோட மேற்புறம் கொஞ்சம் கரடு முரடாவும் இருக்கும், கருப்பு நிறத்துல தான் இருக்கும். நீங்க அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ளார வெள்ளை நிறத்துல தென்படும். ஆர்கிமோன் இருந்தா கட்டாயம் அந்த கடுகை பயன்படுத்தாதீங்க, நல்லது கிடையாது. 8வது மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, இந்த மஞ்சள்ல கூட லெட் குரோமேட் கலந்துருக்கலாங்க. அதனால மஞ்சளை தண்ணீர்ல போட்டீங்கன்னா, நான் சொல்றது மஞ்சள் தூள் கிடையாது, பியூர் மஞ்சள் கிழங்கு. கிழங்கு காய வைக்கப்பட்டது. இதை நீங்க வந்து போட்டீங்கனாலும் தண்ணியில போட்டீங்கனாலும் அந்த லெட் குரோமேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறம் மாற்றம் தென்படும். ஒரிஜினல் மஞ்சள் கிழங்கா இருந்துச்சுன்னா அந்த நிறமாற்றம் தென்படாது. 9வது மஞ்சள் தூள். இப்போ இந்த மஞ்சள் தூளுமே தண்ணீர்ல போட்டீங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப லைட்டான மஞ்சள் நிறம் தென்படலாமே தவிர அடர்த்தியான மஞ்சள் நிறம் தென்படுது தண்ணியில் மஞ்சள் தூளை போட்டோன்னு அப்படின்னா அதுவுமே வந்து கலப்பட மஞ்சள் தூள் தான். 10வது குங்குமப்பூலையும் வந்து நிறமிகள் ஆட் பண்ணப்படுது. குங்குமப்பூவுமே தண்ணீரில் போட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் குங்குமப்பூவாக இருந்தால் அதோட நிறம் மாறவே மாறாது. ஆனால் தண்ணீரில் போட்டிங்கன்னா கலப்பட குங்குமப்பூ அப்படிங்கிறது அதோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் டூப்ளிகேட்டு பல்லெளிச்சிட்டு தெரியும். அடுத்து 11வது வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இதுல எல்லாம் வந்து அதோட நிறம் நல்லா பச்சையாக பிரைட்டாக தெரியணும், கடையில் வாங்கும்போது தெரியணுங்கிறதுக்காக அதில் மேலச்சைட் கிரீன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணப்படுது. அதனால் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு பஞ்சு எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் அந்த வெண்டைக்காயை தொடச்சி பாருங்கள், இல்லை பச்சை மிளகாய், குறிப்பாக பச்சை மிளகாய் தொடச்சி பாருங்கள். தொடச்சி பார்த்தீங்கன்னா அதோட நிறம் அந்த பஞ்சில் ஒட்டுச்சு அப்படின்னா அது மலச்சைட் கிரீன், ஒரிஜினல் கிடையாது. அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. மலச்சைட் கிரீன் உள்ளது நம்ம பச்சை மிளகாயில டெய்லி யூஸ் பண்ணுறோம், அதனால் ஜாக்கிரதை. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கிராமங்களில் வந்து ஒரிஜினலாக காய்கறிகள் கிடைக்கும்னு நினைக்கிறோங்க, அப்படி கிடையவே கிடையாது. கிராமத்து சைடு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இதெல்லாம் பார்க்கணும். அங்கேயுமே கலப்படங்கள் நிறைய நடக்குது. 12வது கிரீன் பீஸ், பீன்ஸு. இந்த பீன்ஸுமே பச்சை கலர் பீன்ஸுமே வந்து இது வந்து ஜஸ்ட் ஃபில்டர் பேப்பரில், வெள்ளை கலர் ஃபில்டர் பேப்பரில் நீங்கள் அந்த எண்ணெய் துடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற கிச்சனில் பயன்படுத்துகிற அந்த பேப்பர்லேயே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் கலரை உறிஞ்சிடும் பேப்பரு. நீங்கள் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீன்ஸ் மேலே சொட்டு சொட்டாக விடுங்க, அப்படியே அது மேலே தண்ணி மலச்செட் கிரீன் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே அந்த பேப்பரில் ஒட்டிக்கும் அந்த பச்சை நிறம். ஸோ அதுவும் நல்லது கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 13வது சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குமே அதோட நிறம் நல்லா பிங்க் நிறத்தில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ரோடமின் பி கலப்படம் நடக்குது. இப்போ இந்த ரோடமின் பி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா பஞ்சை தண்ணியில் நனைச்சி சக்கரவள்ளி கிழங்கோட தோலை வந்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். தேய்க்கும் போது பஞ்சு வந்து அந்த நிறத்தை உறிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரோடமின் பி, இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் சக்கரவள்ளி கிழங்கு உங்கள் கைக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். 14வது கோதுமை, அரிசி போன்ற முழுதானியங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் தூசி, கல், அந்த களை விதைகள், பூச்சி, உயிரினங்களின் முடி, எச்சம், புழுக்கை, எத்தனையோ விஷயங்கள் இந்த முழுதானியங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நல்லா சலிச்சு கழுவி யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். 15 இந்த தட்டியூரா பருப்பு அப்படிங்கிற ஒரு வகையான பருப்பு, ஊமத்தை பூ இருக்குல்ல, அந்த ஊமத்தும்பூ அந்த வகையிலேருந்து வரக்கூடிய ஒரு பருப்பு. இந்த பருப்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பருப்புகளில் கலந்துட வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த தட்டியூரா பருப்புகள் வந்து கொஞ்சம் கருப்பு நிறத்துல இருக்கும், தட்டையா இருக்கும். பருப்புகளை கூர்ந்து கவனிச்சு பார்த்தாலே அதுல இருக்கக்கூடிய இந்த தட்டியூரா பருப்புகள் தனியா தெரியும், அதையும் நீக்கிடணும். அந்த தட்டியூரா பருப்புகள் நம்மளுக்கு நல்லது கிடையாது. 16 மரத்தூள். அதாவது இப்போ ஈவன் கோதுமை மாவுலாம் இருக்கு பாருங்க, இதுல வந்து இந்த மாவு வந்து டைரக்டா நம்ம வாங்கும்போது இதுல வந்து இந்த மரத்தூள் கலந்துட வாய்ப்பு ஜாஸ்திங்க, கலப்படம். இதை வந்து நம்ம கோதுமை மாவு இதை வந்து தண்ணியில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்தூள் இருக்கு பாருங்க, அது மேலே மிதக்கும். குறிப்பாக இந்த கோதுமை மாவு, மைதா மாவு, சூஜி, ரவை எல்லாத்துலேயுமே வந்து ஏகப்பட்ட குப்பைகளும் தூசுகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிடவே கூடாதுங்க, யூஸ் பண்ணவே கூடாது. அப்படிங்கும்போது கோதுமையில் ஒரிஜினல் கோதுமையை வாங்கி நம்மளா அரைச்சிக்கிறது பெஸ்ட்டு. ஒரிஜினல் விஷயங்களை நம்மளா வாங்கி அதை மாவு பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு நம்மளா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. 17 வந்து மிளகு. மிளகு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதில் பப்பாளி விதைகள் இருக்கிறது. பப்பாளி விதைகள் நீங்கள் தண்ணியில் அது தனியாக மிதக்கும், மிளகு வந்து தண்ணியில் மூழ்கிடும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இல்லை நேரடியாக கண்களால் பார்க்கும்போதே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் வந்து இந்த பப்பாளி விதைகளை நீக்கிட்டு சாப்பிட்றது, மிளகு யூஸ் பண்ணுறதுங்கிறது கூடுதல் சுவை, மனம், மிளகுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க வழிவகை செய்யும். 18 வந்து மிளகாய்த்தூளுங்க. மிளகாய்த்தூள் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. காரத்துக்காக வேண்டி நம்ம நிறைய யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இந்த மிளகாய்த்தூள். அப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கலப்படம் இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிறது முக்கியங்க. இதை தண்ணியில் போட்டிங்கனாலே ஒரிஜினல் மிளகாய்த்தூளாக இருந்தால் அது தண்ணியில் மிதக்கும்,
கொஞ்சமாக போடுங்க. நிறம் ஏற்றப்பட்ட கலப்படம் செய்யப்பட்ட மிளகாய் தூளாக இருந்தால் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்கும். இதை வந்து கிளாஸ் டம்ளரில் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். 19 மிளகாய் தூள்லேயும் வந்து மரத்தூள் மிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. 18 நான் சொன்ன இந்த மிளகாய் தூள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணியில் போட்ட உடனேயே கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கலப்பட மிளகாய் தூள்னு சொல்கிறேன். தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்க ஆரம்பிக்கிறது தான் நார்மல் ஒரிஜினல் மிளகாய் தூள். இப்போ மரத்தூள்லாம் இருக்குன்னா அது வந்து மூழ்காது, அது அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே போயிடும். 20 காஃபி தூள். இந்த காஃபி தூள் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் தண்ணியில் கிளாஸ் டம்ளரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த காஃபி தூளில் வந்து கிளே பார்ட்டிகல்ஸ் கலந்துருக்கு அப்படின்னா அது வந்து கீழே வந்து 5 நிமிஷம் கழித்து கீழே போய் செட்டில் ஆகும். அது நல்லா தெரியும். ஆனால் காஃபி பவுடர் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மண்ணு போன்ற விஷயங்கள் கீழே செட்டில் ஆகாது, மிதந்துக்கிட்டு தான் இருக்கும் காஃபி பவுடர். 21 அதே தான் காஃபியும் சிக்கரியும் போட்டோம்னா அது கீழே போகும், காஃபி தூள் மேலே இருக்கும். 22 டீலையும் நிறைய நிறமிகள் ஆட் பண்ணப்படுது. டீ தூளை வந்து போட்டுட்டு அதை வந்து அது மேலே தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் பேப்பரில் வச்சிங்கன்னா அந்த பேப்பரில் அப்படியே அந்த நிறம் போய் படியும். ஒரிஜினல் டீ தூளாக இருந்தால் அந்த மாதிரி நிறம் படியாது. 23 டீ தூளில் இரும்பு துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட் வச்சிங்கன்னா அந்த இரும்பு துகள்கள் அந்த டீ தூளில் வைக்கும்போது அந்த இரும்பு துகள்கள் மேக்னெட்டில் போய் ஒட்டிக்கும். 24 சாகோ. அதோட வந்து டாக்கம் பவுடர் கலந்துற வாய்ப்பு இருக்கு. அதை டைரெக்டாக அந்த மாவு எடுத்து வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே அந்த டேஸ்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கடைசியாக 25 பால் வந்து நீங்கள் கிளாஸில் வச்சிங்கன்னா ஒரு ட்ராப் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா அது அப்படியே ஓடும். அப்படி ஓடுறது மெதுவாக ஓடுச்சுன்னா ஓகே, பட் சீக்கிரமாக ஓடி போய் அந்த ஓடின மார்க்கிங்கே இல்லை அப்படின்னா தண்ணீர் எக்கச்சக்கமாக இருக்குன்னு அர்த்தம். பாலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச் இருக்கா, அதை கெட்டிப்படுத்துறதுக்கு ஸ்டார்ச் ஆட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அயோடின் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். நெய், வெண்ணெய் இதுலேயுமே வந்து மசிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு இல்லைனா வந்து இப்போ சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்டார்ச்சு இதெல்லாம் வந்து நெய், வெண்ணெயில் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இதுவுமே அயோடின் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அயோடின் ஆட் பண்ணிங்கனாலே இதை பாலாகட்டும் நெய்யாகட்டும் எல்லாமே ப்ளூ கலரில் மாறிடும். அப்போ அதில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். ஆக மொத்தம் நம்மளை சுற்றி பல்வேறு கலப்படங்கள் இருக்குங்க. பல பேருக்கு எதனால் கேன்சர் வருதுன்னே தெரியறது இல்லைங்க. புற்றுநோய், இதில் பல விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு புற்றுநோய் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு முடிஞ்சளவு இதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதன் மூலமாக கொஞ்சமாவது டெஸ்ட் பண்ணி அப்பப்போ ஏதாவது டவுட் இருக்குன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எதையும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை சுற்றி கலப்படம் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், கிடைக்கிறத தானே சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நீண்ட கால பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நானே என்னை சுற்றி பல பேரை பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா தவாந்திகள் இந்த மாதிரி வித்தியாசமான கேன்சர்லாம் புற்றுநோயெல்லாம் இது வரைக்கும் ஃபேமிலியிலேயே இல்லாத புற்றுநோய்கள்லாம் வர்றதை நான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட உணவு தான் இதை பண்ணுதுங்கிறது தெரியுது. 2-3 பேஷண்ட் வரும்போது அப்போ கண்டிப்பாக வந்து ஒரே இடத்துல அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம்னு இந்த மாதிரி எதனாலே தெரியாமல் இன்றைக்கி புற்றுநோய்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம உணவு வகையில் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை வந்து இது நம்மளோட இந்தியாவோட டாக்குமெண்ட்டு, இது கீழே அட்டாச் பண்ணுறேன் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு தேவை. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.